ஹலோ ஆல், வெல்கம் டு லேர்ன் வித் கிரி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன சார் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு வாட் இஸ் நம்பர்ஸ், நம்பர்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுது, இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை ஆகுது, அந்த கிளாசிஃபிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நாம் இங்கே பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நம்பர் சிஸ்டம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ். நம்பர்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக 5 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனும் நம்பர்ஸை அது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் ஆகுது, அதோட ஃபார்ம் என்னன்றதை பொறுத்து தான் கிளாஸிஃபை ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம 1, 2, 3 இப்படி நம்பர் ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0 சேம் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது, அதே 1, 2, 3 அப் டு இது வரைக்கும்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நேச்சுரல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 1, 2, 3 தான் இருக்குது. ஹோல் நம்பர்ஸில் இந்த 1, 2, 3 கூட எக்ஸ்ட்ரா அந்த 0 மட்டும் சேர்ந்து வருது. அப்போ இந்த நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வேல்யூ கிராஜுவலாக யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் போகும். அதுதான் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட கவுண்டிங் பர்பஸ். நம்பர்ஸோட ஒரு பேசிக்கான யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் தான். அந்த மாதிரி கவுண்டிங் பர்பஸ் ஆர்எல்ஸ் எனி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அதனால தான் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ். ஓகேங்களா? அதனால இந்த நம்பருக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். இந்த ஹோல் நம்பர் அப்படின்றது தான் இந்த டைப் ஆஃப் நம்பரை எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்றதுக்கு க்ளூ. எதை வச்சு சார் சொல்றீங்கன்னா, இந்த ஹோல் அப்படின்ற வேர்டு தான் அதுக்கான க்ளூ. ஹோல் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னது? ஹோல் மீன்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ வேல்யூ இருக்க நம்பர், வேல்யூ இல்லாத நம்பர்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணாம ஜென்ரலா எதெல்லாம் நம்ம நம்பர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றோம் இல்லைங்களா? அதனாலதான் இதை வந்துட்டு ஹோல் நம்பர்னு சொல்றோம். அப்ப நம்பர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ 0க்கு வேல்யூ இருக்கு இல்லைன்றதுலாம் செகண்டரி, பட் 0 அப்படின்றது ஜென்ரலாக பார்த்தா ஒரு நம்பர். அப்போது நம்பர் சிஸ்டமில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹோல் நம்பர்ஸ். ஸோ அதனால தான் இங்கே 0 கூட 1, 2, 3லாம் சேர்ந்து வரப்போ நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் முடியுதோ அந்த டேர்ம்ஸ் எதுலேயுமே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு பாயிண்டே இல்லை. விச் மீன்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே உள்ளே கொண்டு வர மாட்டோம். இங்கே நம்ம நம்பர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுற எல்லா இடத்துலையுமே எதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம்னா பாசிட்டிவ் டேர்ம்ஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே நெகட்டிவ்ன்ற டேர்ம் கிடையாது. ஸோ அப்போ எங்கே சார் அந்த நெகட்டிவ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டீஜர்ஸில். ஸோ அப்போ இன்டீஜர்னு என்ன சார்? -∞, 0 அப் டு இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். இப்படி இருக்க நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்டீஜர்ஸில் என்னென்ன இருக்கும்னா இந்த மைனஸில் வர வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாசிட்டிவ்ல வர வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் இதை யார் சார் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த நடுவில் இருக்காரு இல்லைங்களா 0, அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. எப்படி சார் அதை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ் எதெல்லாம் வந்துட்டு கிரேட்டர் தென் 0வாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்பர்ஸ் எதெல்லாம் லெஸ் தென் 0வாக இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது 0வோட கிரேட்டராக இருந்தால் பாசிட்டிவ், 0வோட வேல்யூ கம்மியாக இருந்தால் நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறோம்னா அப்போ 0க்கு வேல்யூ இருக்கணும். அப்போ 0க்கு வேல்யூ இருந்தால் தான் இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளாலே கிளாஸிஃபை பண்ண முடியும். அது எப்படி சார்? அப்போ 0வோட வேல்யூ என்ன சார்? இவ்வளோ நாளாக நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணது படித்தது எல்லாமே வந்துட்டு 0க்கு வேல்யூ இல்லைன்னு தானே சார் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 0க்கு வேல்யூ இல்லைன்னு நம்ம படிக்கலை, நம்ம மீனிங்கை மாற்றி புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ 0வோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. NULL நல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை நத்திங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 0வோட வேல்யூ. இதுக்கு மீனிங் என்ன சார் அப்படின்னா 0 அப்படின்றது வந்துட்டு வேல்யூலெஸ் நம்பர் இல்லை, அதோட வேல்யூ என்னன்றது தெரியலை, அதுக்கு நம்மளால ஒரு வேல்யூவும் கொடுக்க முடியாது. அது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி, அந்த ஸ்பேஸை யாரும் யூஸும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்க வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நல் வேல்யூஸ் ஆர் நத்திங் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 0ன்றது வந்துட்டு ஒரு நத்திங் வேல்யூ இருக்கிற ஒரு நம்பர். அந்த நத்திங் வேல்யூவோட எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு
கிரேட்டராக இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ். அந்த நத்திங் வேல்யூட எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு ஸ்மாலராக இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்குறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். இப்போ பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 நம்ம மினிமம் நம்பர்னு சொல்லுவோம். ஏன் மினிமம் நம்பர்னு சொல்கிறோம்? 0வை விட கிரேட்டராக இருக்க வெரி ஃபர்ஸ்ட் வேல்யூ யாருன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2க்கு எப்படி வேல்யூ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0வோட கிரேட்டராக இருக்க செகண்ட் நம்பர் தான் வந்துட்டு 2. அப்போ வந்துட்டு 2ன்ற வேல்யூ என்னவா இருக்கு? 0வோட 2 யூனிட் வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால அது 2. இப்படி தான் வந்துட்டு 0வோட எவ்வளோ வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கோ அதை வச்சு தான் நம்பர்ஸ்க்கு 1 2 3ன்னு வந்துட்டு வேல்யூஸ் கொடுக்குறோம். விச் மீன்ஸ் இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா 0வோட வந்துட்டு 1 யூனிட் அதிகமாக இருக்கு, அதனால அதோட வேல்யூ 1. இதுவே 2 எடுத்துக்கிட்டோம்னா 0வோட 2 வேல்யூஸ் வந்துட்டு அதிகமாக வச்சிருக்கு, அதனால அதோட வேல்யூ 2. 0வோட 2 கிரேட்டராக இருக்கு அப்படின்றது மீனிங். இதுவே வந்துட்டு நம்ம 3 எடுத்துக்கிட்டோம்னா 0வோட 3 வேல்யூஸ் கிரேட்டராக இருக்கு, 3 யூனிட்ஸ் கிரேட்டராக இருக்கு, அதனால அதோட வேல்யூ வந்துட்டு 3. இப்படி தான் நம்பர்ஸ்க்கு வேல்யூ போகுது. அப்படியே இங்கே நீங்கள் கீழே நெகட்டிவ் நம்பர்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸில் போகும். 0வோட கம்மியாக இருக்க வெரி ஃபர்ஸ்ட் வேல்யூ -1, 0வோட கம்மியாக இருக்க செகண்ட் வேல்யூ வந்துட்டு -2. இப்படி வேல்யூ இங்கே ரெடியூஸ் ஆகிட்டு போகும். எந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் 0லேருந்து வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டு போகும். அதே போல் பாசிட்டிவ் சைடில் 0லேருந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை பேஸ் பண்ணி வீடியோவோட எண்டில் ஃபியூ கொஷின்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லணும். அந்த கொஷின் நான் இப்போ ரிவீல் பண்ணல, நான் வீடியோட எண்டில் அந்த கொஷின் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தென் ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில், ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷியோ ஃபார்மெட் அப்படி இருக்க நம்பர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அது என்ன சார் ஃப்ராக்ஷன் ஃபார்மெட் ஆர் ரேஷியோ ஃபார்மெட்னா? ஒன்றும் கிடையாது. x/y ஃபார்மெட்டில் இருந்துச்சு, பை போட்டு எழுதுறோம் அப்படின்னா அந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன் சொல்லுவோம், இல்லைனா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷியோ இது ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த x/y ஃபார்மெட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ லெட்ஸே நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரேஷனல் நம்பரா சார் அப்படின்னு கேட்டால் எஸ், இது ரேஷனல் நம்பர் தான். என்ன சார் நீங்கள் x/y ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் 5ன்னு எழுதிருக்கீங்க, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலி எல்லா நம்பருக்கு கீழேயுமே டினாமினேட்டரில் யார் இருப்பாங்கன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம 5ன்னு எழுதுறோம்னா இது ஜஸ்ட் நம்ம சொல்கிறதுக்காக 5ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஒரு ஆக்சுவல் ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/1 இப்படி தான் இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்ன ஃபார்மெட்டில் தான் இருக்குது? x/y ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்துட்டு என்ன நம்பர் தான்? ரேஷனல் நம்பர் தான். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 0.5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த நம்பர் ரேஷனலா சார்? ஆமாம், இதுவும் ரேஷனல் தான். ஏன்னா இந்த 0.5ன்னு நம்ம சொல்கிறோம், அது கீழே யார் இருக்கான்னு அர்த்தம்? 1 இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது ரேஷனல் நம்பர். இப்போ 2/5ன்னு எழுதுறோம்னா எஸ், இதுவும் ரேஷனல் நம்பர். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த x/y ஃபார்மெட்டில் நம்ம நம்பரை மென்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது நம்பர் சிஸ்டமில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே என்னதான்? ரேஷனல் நம்பர்ஸ் தான். அது வந்துட்டு டெசிமல் வேல்யூஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நேச்சுரல் நம்பராக இருக்கட்டும், ஹோல் நம்பராக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, எல்லா நம்பருக்கு கீழேயுமே டினாமினேட்டர் டிஃபால்ட்டாக 1 வந்துடும். ஆர்எல்ஸ் அதுக்குன்னே தனியாக ஒரு டினாமினேட்டரும் இருக்கும் ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்றப்போ. அப்படி இருக்க எல்லா நம்பரையுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர் பற்றி இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இர்ரேஷனல் நம்பர். இந்த இர்ரேஷனல் நம்பரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா எண்ட்லெஸ் டெசிமல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். டெசிமல்ஸ்னால் என்ன சார்? ஒன்றும் இல்லை. டெசிமல் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் பாயிண்ட் வச்சு எழுதுவோமோ அது எல்லாமே டெசிமல்ஸ். இப்போ 0.2ன்னு எழுதுறோம்னா இது டெசிமல். இதுவே வந்துட்டு 0.33ன்னு எழுதுறோம்னா இது டெசிமல். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு எங்கெங்கெல்லாம் எழுதுறோமோ அதுக்கு பேர் டெசிமல். அப்போ எண்டே இல்லாமல் கண்டினியூவாக அந்த டெசிமல் வந்துட்டு போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் பை எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூ ஆஃப் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.14ன்னு நம்ம சொல்லுவோம். பட் இதுக்கு இந்த 14க்கு அப்புறம் இது கண்டினியூஸாக ஒரு எண்டே இல்லாமல் இந்த ஃப்ராக்ஷன் போய்கிட்டே இருக்கும், இந்த டெசிமல் போய்கிட்டே இருக்கும். அதனால இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வேற சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இம்ப்ராப்பர் ரூட்ஸ், இம்ப்ராப்பர் ரூட் வேல்யூஸ். இப்போ நம்ம ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட்டோ ப்ராப்பர் கியூப் ரூட்டோ இருக்குன்னா ரூட் எடுத்தோம்னா நமக்கு வேல்யூ வந்துடும். இப்போ அது வந்துட்டு இம்ப்ராப்பராக இருக்குது, அது ப்ராப்பராக ஸ்கொயர் எடுக்க முடியாது, ரூட் எடுக்க முடியாதுன்ற வேல்யூக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ வந்துட்டு ஃப்ராக்ஷனில் தான் கிடைக்கும். அந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா வந்துட்டு எண்ட்லெஸ்ஸாக தான் போகும். அண்ட் சர்டைன் டிவிஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இது இப்படி எடுத்துக்கிறேன், 10/3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 10/3 நான் வந்துட்டு கேன்சல் பண்ணேன்னா இது 3.3333ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எண்டு இல்லாமல் டெசிமல் வேல்யூஸ் வருதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் பேசிக்காக ஜென்ரலாக நம்பர்ஸில் இருக்க கிளாசிஃபிகேஷன்ஸ். இதை பற்றி நமக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஐடியா இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இந்த நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டமில் இருக்க கொஷின்ஸையே அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா?
நம்பர்ஸை வந்துட்டு ஃபர்தராக நம்ம இங்கே இருக்க 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம நம்பர்ஸில் நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு தான் வந்துட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற டாபிக்ஸ் லைக் டிவிசிபிலிட்டி, கான்செப்ட் ஆஃப் டிவிஷன் அண்ட் வந்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது எல்லாமே இங்கே இருக்க இந்த 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி கிளாஸிஃபை ஆயிருக்குன்றதை பற்றி ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இது ஒவ்வொன்றையுமே நம்ம இண்டிவிஜுவலாகவே டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்ப கிளியராக பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஆட் நம்பர்ஸ்னால் ஆல்ரெடி என்னன்னு தெரியும், ஈவன் நம்பர்ஸ்னாலும் என்னன்னு தெரியும். Numbers divisible by 2 are called as even numbers, correct. அதே போல numbers are not divisible by 2 are called as odd numbers, correct. ஸோ பட் நம்ம இதை சொல்லிடுறோம், பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எப்படி வந்துட்டு இது ஒர்க் ஆகுது, அந்த ஃபார்மட் சொல்லுங்கன்னு கேட்டோம்னா நம்ம யாருக்குமே தெரியாது. அது என்னன்றதை நம்ம இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளியராக பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கிறேன், ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன். நான் ஈவன் நம்பருக்கு 16 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ஆட் நம்பருக்கு வந்துட்டு லெட்ஸ் சே 17ன்ற நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எல்லாமே என்ன நம்பர்ஸ்? ஈவன் நம்பர்ஸ். 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ் என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஸோ இப்போ நான் இந்த 16 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 17 நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டிவிஷன் நடக்குது இல்லைங்களா, 2ஆல் டிவைட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு ரீசன் நமக்கு தெரியணும். ஏன் சார் பர்டிகுலராக இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வர வேண்டியது இதுதான். ஏன் பர்டிகுலர்லி 2 அப்படின்னா ஒரு முழுசாக இருக்க விஷயத்த நாம் வந்துட்டு பிரேக் பண்ணால் இனிஷியலாக அது 2ஆக தான் பிரேக் ஆகும். ஏன் சார் பிரேக் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க, அந்த பிரேக்கு உடைக்கிறத பற்றி ஏன் சார் பேசுகிறீங்க, அது ஏன் சார் இங்கே உள்ளே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம டிவிஷன் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறோன்னாவே மீனிங் என்னது? பிரிக்கிறோம். ஸோ டிவிஷன்ற வேர்டுக்கு மீனிங் என்னது? பிரிக்கிறது. அப்போ முழுசாக இருக்க ஒரு நம்பரை நம்ம இனிஷியலாக பிரித்தோம்னா அது எத்தனையாக தான் பிரியும்? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் பிரியும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா முழுசாக இருக்க நம்பர்ஸை 2 ஈக்குவல் பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே ஈவன் நம்பராக 16 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 16 வந்துட்டு 2 ஈக்குவல் பார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்? பிரிக்கிறேன். அதே போல் இங்கே ஆட் நம்பரில் நான் 17ன்ற நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 17 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் பிரித்தேன்னா இந்த 16 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறப்போ எனக்கு 8 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இந்த 17 நான் வந்துட்டு 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறப்போ எனக்கு 8.5 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 16 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்தா அங்கே வந்துட்டு 8 அப்படின்றது கிடைக்கும். ஒரு ஹாஃப் 8னா அனதர் ஹாஃப் 8. ஒரு ஹாஃபோட வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 2 8s அங்கே இருக்குன்னு மீனிங். அதே போல் 17 வந்துட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஒரு ஹாஃப் வந்துட்டு 8.5. அப்போ அனதர் ஹாஃப் என்னவா இருக்கும்? இன்னொரு 8.5 அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன ஃபார்ம்ல ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் அது ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பராங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். 16 ஸ்ப்ளிட் பண்ணப்போ 8 and 8ன்னு 2 8s கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே என்ன நம்பர்ஸ்? கம்ப்ளீட் நம்பர்ஸ். கம்ப்ளீட் நம்பர் நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா டெசிமல் பிளேஸ் எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக 8னா 8 அப்படின்ற ஒரு முழு வேல்யூவாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அதை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்னா கம்ப்ளீட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்னங்க சார் சொல்கிறது? டெசிமல் என்னங்க சார் சொல்கிறது அப்படின்னா டெசிமல்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட் நம்பர்ஸ். அது எப்படிங்க சார் டெசிமல்ஸ் இன்கம்ப்ளீட் நம்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்துட்டு 17 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தோம். அப்போது 8.5 and 8.5ன்னு சொல்லிட்டு 2 8.5 கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 8ன்ற வரைக்கும் இது என்னதான்? கம்ப்ளீட் நம்பர் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இந்த 8 நெக்ஸ்ட் நம்பராக கம்ப்ளீட் ஆகணும்னா அது என்னவா மாறணும்? 9ஆக மாறணும். பட் ஆனால் அது 9ஆக மாறி இருக்கா? இல்லை. அது எங்கே நின்றுச்சு? ஹாஃப் வேல 8.5ன்னு இன்கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. அப்போ டெசிமல்ஸ் எல்லாமே என்னதான்? இன்கம்ப்ளீட் நம்பர்ஸ். அப்போ நம்ம டெசிமல்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா இன்கம்ப்ளீட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கம்ப்ளீட் நம்பர்ஸ் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? டெசிமல்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது இந்த பிரிக்கிறப்போ அது என்ன ஃபார்மில் பிரியுதுன்றதை பொறுத்து தான் ஆட் ஆர் ஈவன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நம்பர் எடுத்து அதை 2 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ அது கம்ப்ளீட் நம்பராக ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். அது வந்துட்டு டெசிமல்ஸாக ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டையுமே 2 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். அது டிவைட் ஆகுறப்போ என்ன ஃபார்ம்ல டிவைட் ஆகுது அப்படின்றத வச்சு தான் அது ஆட் ஆர் ஈவன் சொல்றாங்க. ஒரு நம்பர் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ வர நம்பர் கம்ப்ளீட் நம்பராக கிடைச்சது, வர ஆன்சர் கம்ப்ளீட் ஆன்சராக கிடைச்சதுன்னா அது வந்துட்டு ஈவன் நம்பர். ஸோ அதுவே வந்துட்டு டெசிமலாக கிடைச்சதுன்னா அது ஆட் நம்பர். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்.
ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றத பற்றி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தலாம். இஃப் அ நம்பர் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டி யார், ஒரு நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்கா இல்லை நான் ப்ரைம் நம்பராக இருக்கான்றதை டிசைட் பண்ண போகிற டிசைடிங் அத்தாரிட்டி இங்கே இருக்க இந்த ஃபேக்டர் அப்படின்ற வேர்டு தான். அப்போ ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எதை பற்றின கிளியர் ஐடியா இருக்கணும்னா ஃபேக்டர்ஸை பற்றின கிளியர் ஐடியா இருக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுன்ற நம்பர் வந்துட்டு ஒய்ன்னு அனதர் நம்பர் ஒன்று இருக்குது. இந்த ஒய்யை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த எக்ஸ் ஒய்யோட ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதுன்னா டிவைட் பண்ணுற நம்பர் வந்துட்டு டிவைட் ஆகிற நம்பரோட ஃபேக்டர். ஸோ நான் இதை வந்துட்டு இப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். நான் வந்துட்டு ஒரு நம்பர் வச்சு எக்ஸாம்பிளுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் 12ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 12 என்ன நம்பர்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே 1 இஸ் காமன் ஃபேக்டர் ஃபார் ஆல் த நம்பர்ஸ். அப்போ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறப்போ 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ 1 வந்துட்டு 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். அதே போல் 2 வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். 3 வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். 4 வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். 6 வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். அதே போல் 12 வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல நான் கம்ப்ளீட் டிவிஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா? இதுக்கு மீனிங் என்னன்னா ரிமைண்டர் வராமல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுறது. ஓகேங்களா? ரிமைண்டர் இல்லாமல் கம்ப்ளீட் டிவைட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, கம்ப்ளீட் டிவிஷன். ஸோ அப்போ இந்த 12 இங்கே இருக்க இந்த 6 நம்பர்ஸ் 1 2 3 4 6 அண்ட் 12 இந்த 6 நம்பர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணோம். அப்போ இந்த 12 இந்த 6 நம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுறங்காட்டி இந்த 6 நம்பர்ஸும் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், 12ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 12 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுமோ அது 12ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம 16 ஒரு நம்பர் எடுத்தோம்னா 16 எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுமோ அது எல்லாமே 16ஓட ஃபேக்டர்ஸ். அதே போல் வந்துட்டு இப்போது 18 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்தோம்னா 18 எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் 18ஓட ஃபேக்டர்ஸ். இப்படி ஒவ்வொரு நம்பருக்குமே சர்டைன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் எல்லா நம்பருக்குமே வந்துட்டு காமனாக இருக்கும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இங்கே இந்த 12 பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எதில் ஸ்டார்ட் ஆச்சு, 1ல் ஸ்டார்ட் ஆச்சு, முடிஞ்சது சேம் நம்பர் 12ல் முடிஞ்சது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருக்குமே வந்துட்டு காமனாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 18 எடுத்துக்கிறேன். இப்போ 18க்கு ஃபேக்டர்ஸ் எழுதுனா என்ன பண்ணுவோம், 1 2 3 தென் 6 9 18 போகுங்களா? இப்போ இங்கே பாருங்க 1 இருக்குது. ஸோ காமனாக எல்லா நம்பருக்கும் வருது. அதே போல் இங்கே பாருங்க 18 சேம் நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எல்லா நம்பருக்குமே காமனாக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா ஒரு சில நம்பருக்கு இந்த 2 நம்பர்ஸ் மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். இது 1ம் சேம் நம்பரும். அப்படி இருக்க நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 17க்கு ஃபேக்டர்ஸ் எழுதணும்னு என்ன எழுதுவோம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1, செகண்ட் ஃபேக்டர் 17. 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் என்ன மட்டும்தான் அது ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1ஆக இருக்கும், செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு சேம் நம்பராக இருக்கும். இப்படி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குன்னா அந்த நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, விச் மீன்ஸ் அந்த நம்பர் 2 நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக தான் இருக்கும், ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். ஒரு நம்பர் 2 நம்பரால் டிவைட் ஆகுதுன்னா அந்த ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1ஆக இருக்கும், செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு சேம் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஜென்ரலாக ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்பவே இட் இஸ் டிவிசிபிள் பை 1 and itself அப்படின்னு சொல்லி பழகியிருக்கும். ஓகேங்களா? அது கூட வந்துட்டு இந்த டேர்மும் சேர்த்துக்காங்க. ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னா என்னதான் இருக்க முடியும், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1ஆக இருக்கும், செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு சேம் நம்பராக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? காம்போசிட் நம்பர். அப்போ காம்போசிட் நம்பர்னா என்ன சார் அப்படின்னா அப்படியே ப்ரைமுக்கு ஆப்போசிட் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே என்னது, காம்போசிட் நம்பர். என் நம்பர் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஏன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருந்துட்டா அது ப்ரைமாக முடிஞ்சு போச்சு. அப்போது வந்துட்டு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே என்னது, காம்போசிட் நம்பர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம 12க்கு எடுத்தோம் இல்லையா, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்துச்சு, 6 ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு, அப்போ அது என்னது, காம்போசிட் நம்பர். இப்போ 15 எடுத்துக்கலாம். 15க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கும், 1 இருக்கும், 3 இருக்கும், 5 இருக்கும், 15 இருக்கும், 4 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. அப்போ இதுவும் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸாக வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் என்னது, காம்போசிட்.
ஸோ இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்குது, அது ஒன் அண்ட் சேம் நம்பராக இருக்குன்னா அது வந்துட்டு ப்ரைம் நம்பர். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சுன்னா அது எல்லாமே என்ன நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ். இவ்வளோதாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவோட நம்பர்ஸோட ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சுது. இனிஷியலாக நம்பர்ஸை நம்ம வந்துட்டு 5 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு 4 டைப்ஸில் கிளாஸிஃபை ஆகியிருந்தது. அது என்னென்னங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. அண்ட் இது இல்லாமல் நமக்கு இங்கேயே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் டாபிக்ஸ் பார்க்குறப்போ அதை ரொம்ப ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இப்போ வந்துட்டு கோப்ரைம்னா என்ன, நான் கோப்ரைம்னா என்ன அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கோப்ரைம், நான் கோப்ரைம் இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த கோ அப்படின்ற வேர்டு காமனாக வருதுங்க. ஸோ இந்த கோ அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அப்படின்னு அர்த்தங்க. கம்பேரிசன். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கம்பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்துட்டான், ப்ரைம்ன்ற வேர்டு வந்துட்டான். இந்த ப்ரைம்ன்ற வேர்டு வந்துட்டா அங்கே யார் உள்ள வருவா, ஃபேக்டர்ஸ் உள்ள வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே ஃபேக்டர்ஸ் தான் கம்பேர் ஆகுது. எப்படி சார் கம்பேர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதை வச்சு தான் நம்ம இது வந்துட்டு கோப்ரைமா இல்லை நான் கோப்ரைமான்னு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 2 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஏன்னா கம்பேரிசன் அப்படின்ற ஒரு டேர்ம் இங்கே உள்ளே வந்துருச்சு. கோன்ற டேர்ம் உள்ளே வந்துருச்சு. கோன்ற டேர்ம் உள்ளே வந்தாவே கம்பேரிசன் தான் நடக்க போகுது. கம்பேர் பண்ணோன்னா நமக்கு மினிமம் 2 வேல்யூஸ் வேணும். அது மோர் தென் 2 வேல்யூஸாக எடுத்து கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இங்கே எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 27 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது ஒரு செட்டு. ஸோ செகண்ட் செட்டில் நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், அனதர் நம்பர் 15 ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் இந்த செட் 1ஐயும் செட் 2ஐயும் இண்டிவிஜுவலாக நான் தனித்தனியாக கம்பேர் பண்ண போகிறேன். செட் 1ல் இருக்க 2 நம்பரில் எவ்வளோ காமன் ஃபேக்டர்ஸ் வருது, செட் 2ல் இருக்க நம்பரில் எவ்வளோ காமன் ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்றத நான் இங்கே வந்துட்டு செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நம்பருக்கும் எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத எழுதிடுவோம். இப்போ 24ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 8 12 அண்ட் 24. இது எல்லாமே வந்துட்டு 24ஓட ஃபேக்டர்ஸ் இண்டிவிஜுவலி. அதே போல் 27க்கு இண்டிவிஜுவல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 1 3 9 அண்ட் 27. இதெல்லாம் 27ஓட ஃபேக்டர்ஸ். இதே போல் 14க்கு 1 2 7 14 இதெல்லாம் 14ஓட ஃபேக்டர்ஸ். அடுத்து 15க்கு எடுத்தோன்னா 1 3 5 அண்ட் 15 இது எல்லாமே வந்துட்டு 15ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்த 4 நம்பருக்கு என்ன பண்ணிட்டோம்னா ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இப்போது இந்த செட் 1ல் எவ்வளோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 24க்கும் 27க்கும் 1 வந்துட்டு காமன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 தான் காமனாக இருக்குது. வேறு ஏதாவது காமனாக வருதுன்னா வேறு எந்த நம்பர்ஸும் காமன் ஃபேக்டராக இல்லை. அதுவே போல் செட் 2ல் இருக்க இந்த 14க்கும் இந்த 15க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ 1 காமன் ஃபேக்டராக இருக்குது. வேறு ஏதாவது நம்பர் காமன் ஃபேக்டராக இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த நம்பருமே காமன் ஃபேக்டராக இல்லை. கரெக்டுங்களா. இப்போ இந்த 2 செட் ஆஃப் நம்பர்ஸில் ஒரு நம்பர் வந்துட்டு கோப்ரைம் நம்பர், அனதர் நம்பர் வந்துட்டு நான் கோப்ரைம் நம்பர். அப்போ எது சார் இதில் கோப்ரைம் அப்படின்னா செட் 2 தான் வந்துட்டு கோப்ரைம். ஏன் சார் இது கோப்ரைம்னா ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆர் மோர் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறப்போ 1 மட்டும் காமன் ஃபேக்டராக வந்துச்சுன்னா அந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். 1 தவிர வேறு ஏதாவது சம் நம்பர்ஸ் காமன் ஃபேக்டராக வந்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்க 2 நம்பர்ஸில் இந்த செட் 2ல் இருக்க 14 15க்கு தான் காமன் ஃபேக்டர் 1 மட்டும் வந்திருக்கு. அப்போ அது கோப்ரைம். இந்த செட் 1ல் இருக்க 24 அண்ட் 27க்கு பார்த்தோம்னா 1ம் காமன் ஃபேக்டராக இருக்குது, 3யும் காமன் ஃபேக்டராக இருக்குது. 1 தாண்டி வேறு ஒரு நம்பர் காமன் ஃபேக்டராக வந்தங்காட்டி இதை நம்ம என்ன சொல்லுவோம், நான் கோப்ரைம்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோப்ரைம் நான் கோப்ரைமை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதே போல் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் டிவிசிபிலிட்டியில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த நம்பர்ஸோட கிளாசிஃபிகேஷன்லேயே இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்கமிங்கில் வரப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா. அதனால தான் நான் வந்துட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ்லேயே இதை கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே. ஸோ எனக்கு இப்போது சர்டன் கொஷின்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் கேட்குறேன். அந்த கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க. ஓகேங்களா. பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நல்லா திங்க் பண்ணி அதுக்கப்புறமே எனக்கு ஆன்சர் கொடுங்க. செகண்ட் கொஷின் வந்துட்டு வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர்.
ஸோ எனக்கு இதுக்கும் ஆன்சர் வேணும். ஏன்னா ப்ரைம் நம்பர்ன்றதை பற்றி ஃபேக்டர்ஸை வச்சு ரொம்ப கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு ஆன்சர் வேணும். வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்? ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுக்கு ஆன்சர் வேணும். இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பற்றியும் அது எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்றதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்ன்றது நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் எந்த டிலேவும் இல்லாமல் வந்துடும். ஸோ வீடியோ வந்த உடனே நீங்கள் வந்துட்டு டக்குன்னு பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.